எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ. ஏண்டி இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கி இருக்கலாம்ல? ராத்திரி ஃபுல்லா மூட்டு வலிக்குது மூட்டு வலிக்குதுன்னு தூங்காம அனுத்திக்கிட்டே கிடந்த. இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கி இருக்கலாம்லம்மா? இல்லைங்க, காலையில் எப்பயும் வெள்ளனே எழுந்து பழகிட்டோமா, அந்நேரத்துக்கு மேலே தூக்கமே வர மாட்டேங்குது. அதான் அப்படியே எந்திரிச்சு வந்துட்டேன். ஒரு காப்பி தண்ணியை குடிக்கணும் போல தான் இருக்குது. மருமக காப்பி போடுறேன்னு தான் போனா. இப்பதான் அவங்களும் எந்திரிச்சு வந்தாங்க. பாவம்ல, நேத்தும் பாரு எல்லாரும் வேலை செஞ்சு கல்யாண வீடுனா இப்படிதானே இருக்கும். அதனால இப்பதான் மருமக போயிருக்கா. வருவா வருவா இரு. பொறுமையாக வரட்டுங்க, அவங்களும் பாவம் கஷ்டமாக தானே இருக்கும். கோமதி, எப்பமா எந்திரிச்ச? சீக்கிரமாவே எந்திரிச்சிட்டியோ? என்ன பேச பேச பதில் கொடுக்காம நின்றுட்டு இருக்கா? கோமதி, ஏய். சொல்லுங்கக்கா, எப்போ வந்தீங்க? ஏய், அதை நான் உன்கிட்ட கேட்கணும்டி. என்னாச்சு? ஏதோ நினப்பில் இருக்க. நான் வந்து உங்ககிட்ட எவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கேன். காதில் எதுவும் வாங்கியும் பதில் சொல்லாமல் இருக்க மாதிரியே எனக்கு தோணுச்சு. பார்த்தா நீ காதலையே வாங்கல போலையே. நானே எப்போ வந்தேன்னு கேட்குறேன். என்னடி ஆச்சு? ஒன்றும் இல்லைக்கா, சும்மா ஏதோ ஒரு யோசனை, அதான். அப்படி என்னங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க? அங்கே அத்தையும் மாமாவும் காஃபி கொண்டு வருவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் இப்போ தான் எந்திரிச்சு வரேன். என்னம்மா ஆச்சு? என்ன யோசனை உனக்கு? அக்கா, அது நேற்று அது பிள்ளைங்க சந்தோஷமாக இருந்திருப்பாங்களாக்கா? என்னடி ஆச்சு உனக்கு? நேற்று எல்லாத்தையும் ஆர்வமாக ரெடி பண்ணி பிள்ளைங்கள ரூம்க்கு அனுப்பி விட்டுட்டேன். இப்போ காலையில் வந்து இந்த கேள்வியை கேட்டுட்டு இருக்கேன். இல்லைக்கா, நேற்று என்னமோ ஆசையாக எல்லாத்தையும் ரெடி பண்ணி அனுப்பி விட்டுட்டோம். இருந்தாலும் யோசிச்சு பார்த்தா ஒரு மாதிரி மனசுக்கு உறுத்தலாகவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, நேற்று நேற்று என்னாச்சுமா? அது ஒன்றும் இல்லைக்கா, நேற்று எல்லாருமே உடம்பு டயர்டாக இருந்துச்சு. எல்லாருமே சீக்கிரம் தூங்க போயிட்டோம்ல. போகிற அவசரத்தில் தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு போகாமல் போயிட்டேன். திடீர்னு நடுவில் தண்ணி தாகம் வந்துச்சா, சரின்னு எழுந்து வந்து குடிக்கலான்னு இங்கே வந்தேன். வந்து பார்க்குறப்ப பின்னாடி கிச்சன் கதவு மூடாத மாதிரியே இருந்துச்சுக்கா. சரி தாப்பால் போடலான்னு போடுறப்ப அங்கே வெளியே பார்த்தா கார்த்திக்கும் அனிதாவும் நடந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதான். என்னது? பேசிட்டு இருந்தாங்களா? ஏய், நீ கரெக்டாக பார்த்தியா இல்லையா? நாம தான் அவங்கள ரூமில் விட்டுட்டு தானே போனோம். அது மட்டும் இல்லை, ரூம்லேருந்து வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி தானே அனுப்பணும். அப்புறம் இப்படி? அதெல்லாம் எனக்கு தெரியாதுக்கா. நான் நல்லாவே பார்த்தேன். கார்த்திக்கும் அனிதாவும் தான் நடந்துகிட்டே பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் நல்லா சிரித்து சந்தோஷமாக தான்க்கா பேசிகிட்டு இருந்தாங்க. அதான் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். அதனால தான். இங்கே பாருமா கோமதி, தேவையில்லாமல் அது இதுன்னு யோசிச்சுட்டு இருக்காத. அவங்க 2 பேரும் சின்ன பிள்ளைங்க கிடையாது. எல்லாரும் வளர்ந்து பெரிய பிள்ளைங்க. அவங்களோட வாழ்க்கையை பற்றி அவங்களுக்கு தெரியும்ல. அது மட்டும் இல்லை, அனிதாக்கு இது புது இடம்ல. அதனால கூட கார்த்திக் கொஞ்ச நேரம் வெளியே கூட்டிகிட்டு வந்து நடந்துகிட்டே பேசிகிட்டு இருந்திருக்கலாம். அது அவங்களுக்குள்ளே இருக்கிறது. நம்ம கடமையை நாம் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க பார்த்துப்பாங்க. சரியா? அதனால் அதை பற்றிலாம் நிறைய யோசிச்சுட்டு இருக்காத. என்னவா இருந்தாலும் பார்த்துக்கலாம். சரிங்கக்கா. உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு. ராத்திரி இருந்து மனசு ஃபுல்லாக இதே ஏதோ ஒன்று யோசிச்சுட்டே இருந்தேன்னா ஒரு மாதிரியாவே இருந்தது. இப்போ பரவாயில்லக்கா. சரி சரி, அதெல்லாம் யோசிக்காத. சீக்கிரமாக காஃபி போட. எனக்கும் தலை வலிக்குதுடி. எனக்கும் காஃபி வேணும். நைட்டெல்லாம் என்னமோ சரியாக தூக்கமே இல்லை. சரிங்கக்கா. குளிச்சுட்டு வந்தால் கொஞ்சம் தலைவலி நல்லா இருக்கும்னு பார்த்தா ராத்திரி ஃபுல்லாக சரியாக தூக்கமே இல்லை. ஒரே தலைவலியாக இருக்குது. அப்பயும் அம்மா சொல்லி தான் அனுப்புனாங்க 5:30க்கெல்லாம் எந்திரிச்சிருன்னு. ஆனால் விடிகாலையில் தான் தூக்கமே வந்துச்சு. பார்த்தா எந்திரிக்கவே 6 மணி ஆயிடுச்சு. இப்போ கீழே போனால் ஏதாச்சும் சொல்லுவாங்களோ? என்ன பண்ணுறது? எப்படி தூங்குறாரு பாரு. கண்ணு கூட தெரியாத அளவுக்கு நல்லா இழுத்து பொத்திட்டு தூங்கிட்டு இருக்காரு. நல்லா தூங்குறாரு. அதற்கு சரி, தூங்கட்டும். தலையை காய வைக்கணுமே. பால்கனி இருக்குல்ல, போய் வெளியே நின்று காய வைக்கலாம். வாவ், சூப்பராக இருக்கு. சன்ரைஸ் பார்க்கறதுக்கு செம்மையா இருக்கே. நல்லா தான் இருக்கு. அப்பா, கொஞ்ச நேரம் வெயிலில் நின்னாதான் நல்லா இருக்கு. ரூமே எவ்வளோ சில்லுன்னு ஏசி வேற போட்டிருக்கனால ரொம்ப சில்லுன்னு இருந்தது. நல்ல வேலை இங்கே வந்து நின்னா கொஞ்சம் நல்லா வெயிலுக்கு இதமாக இருக்கு. அச்சச்சோ, இங்கே ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தேன்னா அவ்வளோதான், கீழே வேற போகணும். சரி, தலையை மட்டும் பின்னி போட்டுட்டு கிளம்பலாம். குட் மார்னிங் பாட்டி.
குட் மார்னிங் தாத்தா. அடடே, என் பேத்தி எந்திரிச்சு வந்துட்டியாடா? காலை வணக்கம்டா தங்கம். என்ன தாத்தா, நீங்க 2 பேரும் சீக்கிரம் எந்திரிச்சிட்டீங்களா? ஆமாடா பேத்தி, எங்களாலாம் ரொம்ப நேரம் தூங்க முடியாதுமா. வயல்ல வேலை இருக்கும்னு காலையில எப்பயும் வெள்ளனே எழுந்து பழக்கமா இருக்கா. அதனால இங்க வந்து தூங்கணும்னு நாங்க நினைச்சா கூட 4:30 5 மணிக்கெல்லாம் தூக்கமே தெளிஞ்சிருதுமா. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் அலுப்பா 5:30 வரையும் தூங்கிட்டோம். இப்பதான் எந்திரிச்சு வந்து உக்காந்துட்டு இருக்கோம்மா. நீ என்னடா சீக்கிரமா எந்திரிச்சிட்ட? இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கி இருந்திருக்கலாம்ல. அதுவா பாட்டி, எனக்கும் புது இடம் இல்லை பாட்டி. அதனால சரியா தூக்கமே இல்லை பாட்டி. ராத்திரிலாம் சரியா தூங்கவே இல்லை. நானும் பரண்டு பரண்டு படுத்தேன் பாட்டி. ஆனால் எனக்கு தூக்கம் வரல. அதான் சரி எழுந்து ரெடியாகியாச்சும் கீழே வந்துடலாமேன்னு குளிச்சுட்டு வந்துட்டேன் பாட்டி. அப்படியா, சரிடா. புது இடம் பத்தியா, அதனால தாண்டா தூக்கம் வராமல் இருந்திருக்கும். பகல்ல அப்புறமா கொஞ்ச நேரம் தூங்கு, அப்போ உனக்கு நல்லா தூக்கம் வரும். வாடா அனிதா, என்னடா இவ்வளோ சீக்கிரம் எந்திரிச்சிட்ட? புது இறங்குறனால தூக்கம் வரலையோ? அத்தை, சாரி அத்தை. நான் சீக்கிரமாக தான் எந்திரிக்கணும்னு நினச்சேன். ஆனால் நைட்டு ஃபுல்லாக சரியாக தூக்கமே இல்லையோ, அதனால தான் அத்தை. காலையில் விடிய காலையில் தான் நல்லா தூக்கம் வந்துச்சு. தூங்கி எந்திரிச்சு பார்த்தா 6 மணி ஆயிடுச்சு அத்தை. அதனால தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்னம்மா ஆச்சு உனக்கு? இப்போ நாங்கள் எதுக்காக கேட்டேன்னா, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சிருக்கலாம்ல. நீ எழுந்து வந்ததெல்லாம் சீக்கிரம்டா. இங்கே பாரு, இந்த வீட்டு பிள்ளைங்க பார்த்தியா, இன்னும் யாரும் எந்திரிச்சு வரல. எல்லாரும் 7 7:30க்கு தான் வருவாங்க. ஆனால் இன்னைக்குன்னு பாரு, எல்லாம் 8 9 மணிக்கு தான் ரூமை விட்டு வெளியவே வருவானுங்க. அவ்வளோ டயர்டாக இருப்பாங்க. நீ என்னன்னா கல்யாண பொண்ணு, நேற்று ஃபுல்லாக உனக்கு தான் நிறைய டயர்டாக இருந்திருக்கும். நீ என்னன்னா இவ்வளோ சீக்கிரம் வந்து நிற்கிற. இல்லை அத்தை. அத்தை, மாமா இந்தாங்க காஃபி. குடுமா மருமகளே, அதை குடிக்கணும் தான் இவ்வளவு நேரமா இருக்கேன். எனக்கு அந்த காலையில காப்பி தண்ணி குடிக்கலன்னா நாளே ஓட மாட்டேங்குதுமா. குடுமா. இங்க பாருடா அனிதா, நான் திரும்பவும் சொல்றேன், உங்க வீட்டில் எப்படி இருப்பியோ அதே மாதிரி இங்க இருக்கணும், சரியா? மாமியார் வீட்டுக்கு வந்துட்டோம், அதனால இங்க இப்படிதான் இருக்கணுமோ அப்படிதான் இருக்கணுமோலாம் நினைக்காத. இது உன்னோட வீடு. நீ எப்படி உங்க வீட்டில் இருப்பியோ அதே மாதிரி இங்கேயும் இருக்கலாம், சரியா? சரிங்க அத்தை. அத்தை, நான் ஏதாச்சும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? நானும் வரேன் அத்தை. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நாங்கள் பார்த்துக்குறோம். உங்கள் அக்கா இருக்காளே, அவள் சொல்ல சொல்ல கேட்காம எந்திரிச்சு வந்துட்டா. அவள் தான் அங்கே சமையல் பண்ணிகிட்டே இருக்கா. நீ ஒன்று பண்ணு, நீ போய் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு அப்புறமா வா, உனக்கு காஃபி போட்டு தரோம், சரியா? சரிங்க அத்தை. சரி, ஒரு பக்கம் இட்லியும் ரெடியாக இருக்கு, சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. சட்னி மட்டும் செஞ்சுட்டா எல்லாருக்கும் ரெடியாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு யாரும் இப்போதைக்கு எந்திரிச்சு வரமாட்டாங்க போலயே. மணி 7 ஆகுது, இன்னும் ஒருத்தர் கூட எந்திரிச்சு வந்து காஃபி கூட கேட்கல. குட் மார்னிங்க்கா. அடடே, புது பொண்ணு எந்திரிச்சு வந்தாச்சு போல. குட் மார்னிங், எப்படிமா இருக்க? என்னக்கா கேட்குறீங்க? நைட்டு தானே பார்த்தீங்க, இப்போ காலையில் வந்துருச்சு எப்படி இருக்கன்னு கேட்குறீங்க? இல்லை, நைட்டில் நானும் பார்த்தேன். லானில் வாக்கிங்லாம் போயிட்டு இருந்தீங்கல்ல, அதான். உடம்பு இப்போ நல்லா இருக்கா இல்லை எப்படி இருக்குன்னு? அக்கா, பார்த்துட்டீங்களா? அது ஆமாம் மேடம், பார்த்துட்டோமே. நல்லா ஜாலியாக ரொமான்டிக்காக பேசிட்டு இருந்தீங்க போல. அவர் வேற அவன் மேலே தோள் மேலே கையை போட்டு அக்கா சும்மா இருங்க. அடிப்பாவி, நீ சொன்னா நான் கேட்டுருவேனா? அதெல்லாம் முடியாது. எனக்கு கேட்க வேண்டிய கேள்வி எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட தான் கேட்க முடியும். நான் தானே கேட்க முடியும். அது உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குக்கா. ஆனால் நீங்கள் என்கிட்ட எந்த கேள்வியும் இப்போ கேட்காதீங்க, சரியா? ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுமாக்கா? நல்லா வாசனை செம்மையாக இருக்குக்கா. அங்கேருந்து வரப்பயே நினச்சிட்டு தான் வந்தேன். செம்மையாக சாம்பார் வைக்கிறீங்க போலயே. இட்லி சாம்பாராக்கா? ஓய், என்ன டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணுறீங்களா மேடம்? நீங்கள் டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணால் இதை பற்றி நான் கேட்காம விட்டுருவேனா? இவங்க வேற இப்படி கிண்டல் பண்ணுறதை பார்த்தா எனக்கு வேற ஒரு மாதிரியா இருக்கு. எங்களுக்குள்ள தான் எதுவுமே நடக்கலையே. இப்போ நான் இதை சொல்லவும் முடியாது. நான் அப்போவே அவர்கிட்ட சொன்னேன், ரூம்லேருந்து வெளியவே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. யாராச்சும் பார்த்துருவாங்கன்னு கேட்டாரா? ஷோ, இப்போ யார் யார் பார்த்தாங்கன்னு தெரியல. அக்காவே பார்த்துருக்காங்கன்னா அப்போது வீட்டில். என்ன மேடம் அவ்வளோ சீரியஸாக திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க? பயப்படாத, யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. நானே பால்கனியில் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம், அப்போ தான் பார்த்தேன், சரியா? சரிங்கக்கா. அப்புறம் அனிதா, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் இரு. இவங்க எதுக்கு சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்காங்க? என்னவா இருக்கும்? ஐயோ, ஏதோ கேட்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். என்னாச்சுக்கா? என்ன? அனிதா, என்ன தப்பா நினைக்காதம்மா, சும்மா கிண்டல் பண்ணி பார்க்கலாமேன்னு தான் சொன்னேன். மற்றபடி நான் உன்னை எதுவும் கேட்க மாட்டேன். என்னால் புரிஞ்சுக்க முடியுது அனிதா. நேற்று உங்ககிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தாலும் அத்தைங்களாம் இருக்கப்ப என்னால் எல்லாம் டீட்டெயிலாக பேச முடியல. இங்கே பாரு,
உனக்கு உன்னையும் எனக்கு நல்லா தெரியும், கார்த்திக்கும் எனக்கு நல்லா தெரியும். கண்டிப்பாக 2 பேரும் நேற்று லைஃப் ஸ்டார்ட் பண்ணல, கரெக்டா? ம். இதில் எதுக்கு நீ இப்படி ஃபீல் பண்ணுற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உனக்கு கார்த்திகை பற்றி முழுசாக தெரியாது அனிதா. நிறைய விஷயம் நடந்திருக்கு அவர் லைஃப்பில். அந்த கல்யாணம் நின்னதுக்கப்புறம் நிறைய ப்ராப்ளம் ஆயிருக்கு. அவர் இவ்வளோ ஒத்துக்கிட்டு உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டதே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அப்படிங்கிறப்போ அவருக்கும் கொஞ்சம் டைம் தேவைப்படும்ல. நீங்கள் 2 பேரும் நல்லா பேசி பழகுங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது தானாக நடக்கிறப்ப நடக்கட்டும், சரியா? நீங்கள் இதுக்காகலாம் எதுவும் ஃபீல் பண்ணாத. கண்டிப்பாக வீட்டில் எல்லாரும் கேட்பாங்க தான். இருந்தாலும் நீ ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சுக்கோ. அவங்கக்கிட்ட டீட்டெயிலாக சொல்லணும்லாம் இல்லை அனிதா. ம். இல்லைக்கா, இது வீட்டில் யாராவது தெரிஞ்சால் கஷ்டப்படுவாங்கல்ல. அனிதா, உங்கள் கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இதுக்கு முன்னாடி கார்த்திக் தம்பி சிரிச்சே நாங்கள் பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. ஆனால் உன்னை அவருக்கும் கல்யாணத்தும் பேசி முடிவு பண்ணதுக்கப்புறம் பார்த்தா நிறைய சிரிச்சாரு. அவர்கிட்ட நிறைய சேஞ்சஸ் இருக்கு அனிதா. நான் உன்னை சொல்லட்டா? கண்டிப்பாக அவருக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும். அது அவருக்கே தெரியல. அதுதான் நீ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவரை மாற்றி உன் பக்கம் முழுசாக கொண்டு வரணும். அது உன் கையில் தானே இருக்கு. அக்கா, உண்மை சொல்லணும்னா இப்போ கொஞ்ச நாளாக எனக்குமே அவரை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுக்கா. கல்யாணம் ஒத்துக்கிறப்போ அவர் என்னோட எம்டிக்கா. டக்குன்னு அம்மாக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன், இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு அவரை பிடிச்சிருக்கு. ஆனாலுமே என் மனசுலுமேக்கா அவர் என்னதான் நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அவர் எம்டி தானே அப்படிங்கிற தாட் மட்டும் என்கிட்டேருந்து போகவே மாட்டேங்குது. எனக்குமே கொஞ்சம் தயக்கம் இருந்துச்சுக்கா. எனக்கும் கொஞ்சம் டைம் வேணும் தான் நினச்சிட்டே இருந்தேன். அதனால தான் நேற்று அவர் சொல்கிறப்போ எனக்கு ஓகேவா தான்க்கா இருந்துச்சு. என்னால் புரிஞ்சிக்க முடியுதுமா. ஏன் சொல்கிறேன்னா, உங்கள் மேரேஜ் 1 மந்த்க்குள்ளே நடந்துருச்சு. அப்படிங்கிறப்போ நீங்கள் ஆஃபீஸ்லேயே என்ன தான் மீட் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக ஆஃபீஸ் ரிலேட்டடாக மட்டும்தான் பேசியிருப்பீங்க. உங்கள் பர்சனலை பற்றி கண்டிப்பாக நீங்கள் 2 பேருமே பேசியிருக்க மாட்டீங்க. 2 பேருக்குமே தயக்கம் இருந்திருக்கும். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அதனால தான் சொல்கிறேன், இந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்னென்னலாம் உங்கள் மனசில் ஆசை இருக்கோ, என்னென்னலாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நார்மலாகவே உங்கள் லைஃப் ஸ்டார்ட் ஆகும். அப்போது உங்களுக்கு எந்த தயக்கமும் இருக்காது. இதெல்லாம் ஓகேக்கா. ஆனால் எப்படி, என்ன பண்ணுறது? நீ ஒன்றும் பண்ண வேண்டாமா. நீ எப்பவும் எப்படி இருப்பியோ அதே மாதிரி இரு, அது போதும். நீ அவர் மேலே எவ்வளோ பாசமாக இருக்குன்னு எனக்கு புரியுது அனிதா. ஒன்று பண்ணு, உன்னால் முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு லவ்வை கொடு, அது போதும். மற்றபடி வேறு எதுவும் வேண்டாம். ஒன்று சொல்லிட்டா, ஆம்பளைங்க எல்லாத்துக்கும் தேவையானது என்ன தெரியுமா அனிதா? அன்பு மட்டும்தான். தனக்காக அன்பு காட்ட, தனக்காக எல்லாம் செய்கிறதுக்குன்னு ஒருத்தர் இருக்காங்கன்னு அவங்களுக்கு நம்பிக்கை வந்துட்டாவே போதும் அனிதா. அவங்க லைஃப்லேயே ஜெயிச்ச மாதிரி அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அதை தான் சொல்கிறேன், நீ உன்னால் லவ்வை காட்டு, அது போதும். மேடம் வெக்கப்படுறீங்களா? போங்கக்கா. இது போதும் அனிதா. இதே மாதிரி எப்பவும் சந்தோஷமா அவர் மேல முழுசா காதலோட இரு, அது போதும். சீக்கிரமா அவர் மனசை மாறி உன்னை ஏத்துப்பாரு. தேங்க்ஸ்க்கா. தேங்க்ஸா? எதுக்குங்க மேடம்? இல்லைக்கா, எனக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸாகவே இருந்துச்சு. எனக்கு இங்கே இருக்கவங்க எல்லாருமே புதுசு தானேக்கா. எல்லாரும் என்கிட்ட எப்படி பழகுவாங்க? என்னதான் எல்லாரும் என்கிட்ட நல்லா தான் பழகிட்டு இருக்காங்க, இருந்தாலும் கொஞ்சம் பயமாகவே இருந்ததுக்கா. ஆனால் நீங்கள் எவ்வளோ ஸ்வீட் தெரியுமா? எல்லாரும் என்கிட்ட சொல்லுவாங்க, எங்கள் அனு அண்ணி அவ்வளோ ஸ்வீட்னு எப்பயும் கையில் சொல்லிகிட்டே இருப்பா. ஆனால் உங்ககிட்ட பேசுகிறப்புறம் தான்க்கா தெரியுது உண்மையாகவே நீங்கள் எவ்வளோ பாசமாக இருக்கீங்க. அனிதா, உனக்கு நல்லாவே தெரியும்ல, எனக்கு யாருமே இல்லைம்மா. நான் சின்ன வயசுலேருந்தே அனாத ஆசிரமத்தில் தான் வளர்ந்தேன். அப்படிங்கிறப்போ எனக்கு ஒரு குடும்பம் கிடைச்சதே இவரை கல்யாணம் பண்ணி நான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான். எத்தனையோ முறை என் பின்னாடியே வந்து என்னை லவ் பண்ணுறேன்னு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் நான் ஒத்துக்கிட்டதே இல்லை அனிதா. ஏன் தெரியுமா? நாம் ஒரு குடும்பத்துக்கு போனால் அவங்க நம்மளை பார்த்துப்பாங்களா, நம்மளை ஒரு பாரமாக நினைப்பாங்களான்னு என்னென்னமோ தோணியிருக்கு. அப்படிங்கிறப்போ நான் நிறைய டைம் அவாய்ட் பண்ணியிருக்கேன் அனிதா. ஆனால் இவர் அவங்க ஃபேமிலி மொத்தத்தோட ஆசிரமத்தில் வந்து பேசி என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இப்போ வரையும் அனிதா ஒரு நாள் கூட யாருமே என்கிட்ட நீ ஒரு அனாதைன்னு சொல்லி காட்டினதே இல்லை. என்னைக்காச்சும் நான் தனியாக உட்காந்து ஃபீல் பண்ணால் கூட எங்கள் அத்தை ஒரு அம்மா ஸ்தானத்தில் உட்காந்து என்கிட்ட பேசுவாங்க தெரியுமா? எனக்கு ஒரு சின்ன உடம்பு சரியில்லைனா கூட எப்படி பார்த்துப்பாங்க தெரியுமா? அதனால் எனக்கு இந்த குடும்பம் ரொம்ப முக்கியம் அனிதா. இவங்க எல்லாரும் என் மேலே அவ்வளோ அன்பை கொட்டியிருக்காங்க. அப்படிங்கிறப்போ இவங்க எல்லார் மேலேயும் நான் பாசமாக இருக்கிறது தப்பு இல்லையே. என்னால் முடிஞ்சது இவங்க எல்லாருக்கும் பாசத்தை காட்ட முடியும், அவ்வளோதான். அதை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லை அனிதா, உன்னை பொண்ணு பார்க்க வந்தப்ப அம்மா சும்மா சொன்னாங்களான்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு வார்த்தை, என் பொண்ணோட பொண்ணு என்ன அம்மாம்மா தான் கூப்பிடணும் அப்படின்லாம் சொல்கிறப்ப
எனக்கு சொல்ல தெரியல அனிதா, எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா. ரொம்ப சந்தோஷம் ஒரு பக்கம், ஏன்னா அம்மான்னு நான் யாரையுமே கூப்பிட்டதில்லை அனிதா. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் அம்மாவை தான் நான் வாய் நிறைய அம்மானு கூப்பிட்டேன், மனசார அம்மானு கூப்பிட்டேன். அவங்க என் பொண்ணுக்கு ஒரு பாட்டி ஸ்தானத்தை எடுத்துக்கிறப்போ எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுமா. நானும் நிறைய மிஸ் பண்ணியிருக்கேன் அனிதா. பொண்ணுக்கு சில விஷயம் எல்லாம் அம்மா கூட இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்கல்ல, ஆனால் அந்த மாதிரி எதுவும் எனக்கு நடந்ததில்லை தான். இருந்தாலும் அதெல்லாம் இருக்கணும்னு ஒரு ஏக்கமும் இருக்குது, சொல்கிறேன். அக்கா ஃபீல் பண்ணாதீங்கக்கா, அம்மா மனசார தான்க்கா சொன்னாங்க. இங்கே வரத்துக்கு முன்னாடி கூட என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னாங்க, அங்கே நீ தனியாக இல்லை, உனக்கு உன் கூட பிறந்த அக்காவா அணுவும் இருக்கா, நீ அவளை எப்போவும் வேற மனுஷியாக பார்க்கவே கூடாது. நான் அம்மா சொல்லியிருக்கேன்டா, அம்மா வந்து அவளை உண்மையாகவே என் பொண்ணாகவே ஏற்றுக்கிட்டேன், அதே மாதிரி நீயும் அவளை உன்னோட சொந்த அக்காவாக தான் நினைக்கணும்னு சொல்லி தான்க்கா அனுப்புனாங்க. உண்மையாக நானும் அப்படி தான்க்கா நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நீங்கள் எப்போவும் யாரும் இல்லைன்னு சொல்லவே கூடாது. உங்களுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் இருக்கோம்லக்கா, அப்படிங்கிறப்போ உங்களுக்கு எல்லா முறையும் கரெக்டாக இனிமேல் அம்மா பண்ணுவாங்க. அக்கா ப்ளீஸ் இப்போ எதுக்கு அலறீங்க? இங்கே பாருங்கக்கா, இனிமே நான் எப்படி அம்மா வீட்டுக்கு எல்லா இதுக்கும் போகிறனோ அதே மாதிரி நீங்களும் வருவீங்க. ஏன்னா உங்களுக்கும் அம்மா கூட பிறந்த 2 தங்கச்சி இருக்கும், அதனால் எங்கள் கூட நீங்கள் வருவீங்க தானே. நம்ம வீடுக்கா இனிமே அது. அனிதா அக்கா. சரி அனிதா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி காஃபி குடிக்கிறியா? அக்கா அது. ஓய் என்னடி அது? அக்கா நான் காஃபி போட்டுமா? அவருக்கு நான் போட்டு கொடுக்குறேங்க்கா. ம் பாரு, புருஷனுக்கு பொண்டாட்டி காஃபி போடணும்னு நினைக்கிறீங்க, இதில் நான் வேண்டாம் நான் சொல்ல போகிறேன். உன்னோட புருஷனுக்கு நீ தான் போடணும், போடுவா. என்னம்மா வைஷு, ராத்திரிலாம் நல்லா தூங்குனியா? தூங்குனேன் சித்தி, இருந்தாலும் கொஞ்சம். நீ வேறம்மா வசந்தி, ராத்திரி ஃபுல்லாக அவள் எங்கே தூங்குனா? அக்கா 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 இங்கே என்ன பண்ணிட்டு இருப்பாமா, அக்கா தூங்கியிருப்பாளாமா அப்படின்னு கேள்வி கேட்டுட்டே இருந்தா. அவளை சமாதானப்படுத்தி தூங்க வைக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு. ஒன்றா இருந்த பிள்ளைங்க இல்லைக்கா, அப்படி தான் இருப்பாங்க. நீங்கள் தூங்குனியா? இருந்தாலும் என்னதான் வெளியே சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு வருத்தம் இருக்க தான் செய்யுது வசந்தி. காலுக்குள்ளே சுற்றிட்டு இருந்த புள்ளல்ல, இல்லைங்கிறப்போ ஒரு மாதிரி வருத்தம் இருக்கு. இருந்தாலும் அவள் கல்யாணம் ஆகி தானே போயிருக்கா, அந்த சந்தோஷம் இருக்கு. ஆமாக்கா. அப்புறம் வசந்தி மறந்துடாத, நாளைக்கு பிள்ளைங்கள போய் மறு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும், ஞாபகம் இருக்கு தானே? அதெல்லாம் இருக்குக்கா, போயிட்டு வந்துடலாம். அக்கா மாப்பிள்ளைங்க வந்து இருப்பாரா? அதுதான் வசந்தி, எனக்கும் ஒரு யோசனையாக இருக்குது. அவங்க வீட்டிலலாம் நல்லா வசதியாக இருந்திருப்பாங்க, இங்கே வந்து எப்படி இருப்பாங்கன்னு தெரியல. ஏசிலாம் நம்ம வீட்டில் இல்லைல்லம்மா, ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணலாமான்னு தோணுது. ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தான் தெரியல. அம்மா அதெல்லாம் மாமா இருந்து பாருமா, அவர் எனக்கு தெரிஞ்ச வரையும் இந்த மாதிரி ஆடம்பரத்தெல்லாம் எதிர்பார்க்கறதில்ல. அவர் நல்லா சந்தோஷமாக தாம்மா இருப்பார். அது மட்டும் இல்லை, நம்ம வீடு ஏசி போடாமே சிலு சிலுன்னு தானம்மா இருக்கு. சரிதான், சரி பார்க்கலாம். அப்புறம் வசந்தி, எனக்கு இன்னொரு யோசனை தோணிகிட்டே இருக்கு, உன்கிட்ட கேட்குறேன், அது கரெக்டாக என்னன்னு மட்டும் சொல்ல. என்னக்கா சொல்லு. இல்லைம்மா, முறைக்கு கல்யாணம் ஆன புது ஜோடியை தான் நாளைக்கு மறு வீட்டுக்குன்னு கூட்டிகிட்டு வருவோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த வீட்டில் அணுவும் ஒரு பொண்ணுன்னு நான் சொல்லிட்டேன். பாவம், அந்த பிள்ளைக்கும் இந்த மாதிரிலாம் எதுவுமே நடந்திருக்காதுல்ல. என்னதான் கல்யாணம் ஆகி ஒரு பிள்ளையே இருந்தாலும் அவளுக்கும் இதெல்லாம் ஏக்கம் இருக்கும் தானே. அவளை நான் மனசார தான் என் பொண்ணுன்னு சொன்னேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, நாளைக்கு அவங்களையுமே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலாமான்னு தோணுது. என்னக்கா நீ பொண்ணா நினைக்கிறதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் அவங்களுக்கு நம்ம வீட்டில் வந்து தங்குறதெல்லாம் விருப்பம் இருக்குமாக்கா? எனக்கு தெரிஞ்சு அனு பாப்பாலாம் வந்து இருக்கும், ஆனால் அந்த டாக்டர் தம்பிலாம் வந்து இருப்பாரான்னு தெரியலல்லக்கா. நம்ம வீடு அவங்களுக்கு வசதியாக இருக்காது. அதுவும் எனக்கு புரியுது வசந்தி, இருந்தாலும் அந்த பொண்ணு மனசில் ஏக்கம்லாம் இருக்குமா, அதனால தான் சரி சும்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலாமேன்னு யோசித்தேன். அம்மா ஒன்று பண்ணுவோம்மா, நாளைக்கு அக்காவை கூப்பிடுறப்ப அனு அக்காவையும் கூப்பிட்டு பார்க்கலாம். அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் வரட்டும், இல்லைன்னா நம்ம ஃபோர்ஸ் பண்ண வேண்டாமா? சரிம்மா. நாளையிலேருந்து அனிதா கிட்ட கூட இன்னும் பேசவே இல்லை. புள்ள எத்தனை மணிக்கு எந்திரிச்சான்னு தெரியல, 5-5:30க்கெல்லாம் எந்திரிச்சிரு பாப்பான்னு சொல்லி தான் அனுப்புனேன். என்ன பண்ணாலோ தெரியலையே வசந்தி.
என்னக்கா நீ காலையில இருந்து இன்னும் பிள்ளைகிட்ட பேசாம இருக்கியா? இப்பயே மணி 8 ஆயிடுச்சு. போய் ஃபோன் பண்ணி பேசுவா உன்கிட்ட. சரிம்மா பேசுறேன். சரிக்கா, நான் போய் அவருக்கு காஃபி கொடுத்துட்டு வரேன். போய் இரு இந்தா தலையில பூ வச்சுட்டு போ. இல்லக்கா அது அனிதா சொல்றத கேளு. இதுவரை நீ எப்படி இருந்தியோ ஓகே, ஆனா இன்னையில இருந்து உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நீ ஒரு புது பொண்ணு, அதனால தலை நிறைய பூ வச்சுட்டே இருக்கணும், புரியுதா? இந்தா தலையில பூ வச்சுக்கிட்டு அப்புறமா கொண்டு போ. சரிங்கக்கா. இப்போ ஓகேவா? இப்பதான் ரொம்ப அழகா இருக்க. இப்ப காஃபி கொண்டு போய் உன் புருஷனுக்கு கொடு போ. பாத்ரூம்ல இருக்காரோ? குளிக்கிறாரு போலயே. வாயில்லாமல் போனா வார்த்தை இல்லை பெண்ணே, நீ இல்லாமல் போனால் வாழ்க்கை இல்லை கண்ணே. முள்ளோடுதான் முத்தங்களா சொல் சொல். குட் மார்னிங். குட் மார்னிங் அனிதா. குளிச்சிட்டீங்களா? ம். சரி இந்தாங்க, உங்களுக்கு காஃபி கொண்டு வந்திருக்கேன், குடிங்க. என்ன காஃபியா? எனக்கா? உங்களுக்காக தான் கொண்டு வந்தேன், இந்தாங்க. இல்லை அனிதா, எப்பவுமே நான் கீழே தான் வந்து காஃபி குடிப்பேன். ஆனால் இன்னைக்கு நீங்கள் மேலேயே அதுவும் ரூம்க்கே கொண்டு வந்திருக்கீங்க. அதான். இதுல என்னங்க இருக்கு, பரவாயில்ல, இந்தாங்க. ம் சரி கொடுங்க. ஏராளம் ஆசை என் நெஞ்சில் தோன்றும், அதை யாவும் பேச பல ஜென்மம் வேண்டும். ஏழேழு ஜென்மம் ஒன்றாக சேர்ந்து உன்னோடு இன்றே நான் வாழ வேண்டும். காலம் முடியலாம், நம் காதல் முடியுமா? நீ பார்க்க பார்க்க காதல் கூடுதே. அது இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க. இப்படி கீழே குமிஞ்சிட்டு இருந்தா எப்படி? என்ன பாருங்க இங்க அது அனிதா, என்ன பாருங்கன்னு சொன்னேன். பாருங்க அனிதா, உண்மையாவே இன்னைக்கு எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? நெத்தியில பொட்டு, கழுத்துல தாலி, தலையில மல்லிப்பூ, அப்பா செம்மையா இருக்கீங்க. என்னமோ தெரியல அனிதா, பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. அவ்வளவு அழகா இருக்கீங்க. நீங்க கையை எடுத்துட்டு பேசுங்களேன். நீங்க இப்படிலாம் பேசுறது கேக்குறப்போ ஒரு மாதிரியா இருக்கு. அப்படியா? எப்படி இருக்கு? அது அது எனக்கு சொல்ல தெரியல, ஆனா ஒரு மாதிரி. அனிதா, நீங்க என்னோட வைஃப். நாம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஞாபகம் இருக்கா? உங்ககிட்ட எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. கரெக்ட் தானே? என்ன மேடம் பதிலே காணோம்? ம், ஆமா, இன்னைக்கு காஃபி நீங்க தானே போட்டீங்க? ஆமா. உங்களுக்கு தெரியுமா, நான் கூட நினைச்சேங்க, என்னடா காஃபி குடிக்கிறாரு, நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு ஒன்று கூட சொல்ல மாட்டேன்றாரு நினச்சிட்டே இருந்தேன். நீங்களே சொல்லிட்டீங்க. எப்படி இருக்கு, நல்லா இருந்துச்சா? சூப்பரா இருந்துச்சு. அது எப்படி எனக்கு தெரியாம போகும்? உங்க வீட்ல வந்து 2 முறை உங்க கையால காஃபி குடிச்சிருக்கேன். நீங்க போடுற காஃபி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கூடவா எனக்கு தெரியாத? சூப்பரா இருந்துச்சு அனிதா. இது என்னங்க புதுசா இருக்கு, காஃபில கூடவா டேஸ்ட் தெரியும்? ம் அது போடுறவங்கள பொறுத்து டேஸ்ட் தெரியும். அப்படியா? அப்படிதான் மேடம். சரி, நைட்டு நீங்க என்கிட்ட சொன்னீங்கல்ல, உங்களை சார்னு கூப்பிடக்கூடாது அப்படின்னு. ம் ஆமா. ஏன்? ஆனா நானும் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, என்னை வாங்க போங்கன்னு கூப்பிடாதீங்கங்க. எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு தெரியுமா, ஏதோ டிஸ்டன்ஸாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. என்னை வா போன்னு உரிமையாகவே கூப்பிடலாம்ல. அவ்வளவுதானே, கூப்பிட்டுறலாம். இனிமே அனிதாவை நான் வா போனே கூப்பிடுறேன். சரியா அனிதா? சரிங்க. சரி, காலையிலே அம்மாக்கு ஃபோன் போயிருக்குமே, ஃபோன் பண்ணி பேசிட்டல்ல? இல்லைங்க, அது
இனிமே தான் நான் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சு கீழே போனேன்னா போனேன், கொஞ்ச நேரம் அனு அக்கா கிட்ட எல்லாம் பேசிட்டே இருந்துட்டேன். இனிமே தான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசணும். சரி அனிதா, அப்போ அம்மாவுக்கு ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணி பேசு. அவங்களும் ஏதாச்சும் யோசிச்சுட்டே இருப்பாங்கல்ல, அவங்க நினப்பு ஃபுல்லாக உன் மேலே தான் இருக்கும். எப்படா பொண்ணை பார்க்கணுன்னு ஆசையாக இருப்பாங்க. அதனால ஃபர்ஸ்ட் அம்மா கிட்ட பேசு, சரியா? ஓ ம் சரிங்க.